ஐபோன் வாங்குறதுக்காக அதுவும் தன்னுடைய லவ்வருக்கு ஐபோன் வாங்கணும்னு ஒரு கிட்னியையே விற்ற நபர் இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கார். லாஸ்ட் வீக் இந்தியால ஒரு 16 வயசு மதிக்கத்தக்க சிறுவன் தனது காதலிக்கு ஒரு ஐபோன் 16 வாங்குறதுக்காக தன்னுடைய ஒரு பக்க கிட்னியை விற்றிருக்காரு. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி கொடுத்தாதான் பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ண முடியும், அப்பதான் அவங்களை லவ் பண்ண வைக்க முடியும். இல்ல பைக்கை அப்படியே சத்தமா அலற விட்டு வண்டியை ஓட்டிட்டு போனாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு இன்னும் ஒரு சில கூட்டம் நம்பிட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் கடந்த பிப்ரவரி மாசம் தன்னுடைய மகளுடைய படிப்பு செலவுக்குன்னு சொல்லி அவங்களுடைய ஹஸ்பண்டையே கன்வின்ஸ் பண்ணி அவருடைய கிட்னியை விற்க வச்சு கிடைச்ச 10 லட்சத்துல தன்னுடைய காதலனோடு தலைமறைவான ஒரு இன்சிடென்ட் வெஸ்ட் பெங்கால்ல நடந்துச்சு. ஆண்களுக்கு ஒரு கிட்னி போதும்னு சில பெண்கள் அவங்களாவே முடிவுக்கு வந்துருவாங்க போல. காதலை உணர்வாக கடத்தாம இப்படி பணத்தாலையும் ஆடம்பர பொருட்களாலையும் கடத்துவது எப்படி சரியாக இருக்கும்? அப்படி இதன் மூலமா வர்றதுக்கு பேரு தான் உண்மையாவே காதலா? சரி, காசு இருக்கிறவங்க வாங்கி கொடுப்பாங்க, காசு இல்லாதவங்க அப்ப அவங்க எல்லாரும் காதலிக்க தகுதியற்றவர்களா? மனிதர்களோட இயல்பான அன்பை வெளிப்படுத்துறதுக்கு கூட இவ்வளவு ஆடம்பரம் தேவைதானா? ஒரு கிட்னி இப்ப வித்தாச்சு, ஒரு கிட்னி இல்லாம அந்த பையன் செத்து போனா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? ஏன் இவங்களுக்கு இதை பத்தி எல்லாம் சிந்திக்கிறதுக்கு தெரியல? அதே போல கணவரின் கிட்னியை விற்ற பணத்தில் இந்த பெண் சொகுசாக இருக்கிறாங்க, ஆனா அந்த ஆணின் நிலை கேள்விக்குறிதான். தேவையற்ற சின்ன சின்ன விஷயங்களை ரொமான்டிசைஸ் பண்றது எப்படி தப்போ அப்படிதான் காதலை மெட்டீரியலிஸ்டிக் ஆக்குறதும் ஒரு சோஷியல் பிரஷருக்கு உட்படுத்துறதும். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம காமெண்ட் பண்ணுங்க.